பெரியபாளையம் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து தொழிலாளர்கள் பலியான சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரியபாளையம் அருகே கன்னிகை பேர் கிராமத்தில் மீன், இறால் உள்ளிட்ட கடல் உணவு உற்பத்திகளை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தனியார் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. அந்த தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து தொழிலாளர்கள் பலியாகி பல்வேறு தொழிலாளர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியதுடன் 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலருக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிட்டுள்ளது. அந்த விரிவான அறிக்கையில் தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை, பலியானோரின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு மற்றும் சிகிச்சை அளிப்போருக்கு செய்துள்ள ஏற்பாடு உள்ளிட்ட விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.